ம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஹோப் ஆல் ஆர் ஃபைன். இப்போ மழை வேற பெஞ்சு நின்று இருக்கு. ஸோ இப்போ எல்லா சென்னை ஃபுல்லாகவே மழை பெஞ்சு நின்று இருக்கு. புயல் வந்து போயிருக்கு. ஸோ எல்லாமே வந்து இப்போ சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ மாதிரி. இது பாருங்க, பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் என்ன சர்ப்ரைஸ் இதில் இருக்குங்கிறது, எப்படி இருந்ததுங்கிறது. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் பாம்பேக்கு வந்து ஒரு ட்ரிப் போகிற மாதிரி இருந்தது, அஃபிஷியல் ட்ரிப்பு. ஸோ அந்த அஃபிஷியல் ட்ரிப் போகும்போது என்ன இருக்கு, போகும்போதே இவர் வந்து போகணுமா அப்படின்னு கேட்டு தான் அனுப்பிச்சிட்டு இருந்தாரு. நான் சொன்னேன், நான் பேர் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் ட்ரிப்புக்கு, ஸோ நான் கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நாங்கள் ட்ரிப்புக்கு வந்து போயிட்டோம். பாம்பே நாங்கள் ரீச் ஆகிட்டு அங்கே எங்களோட எக்ஸிபிஷன் அது ஆக்சுவலாக. ஸோ அந்த எக்ஸிபிஷன் 3 days எக்ஸிபிஷன் இருக்கும், ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேல. ஸோ ஃப்ரைடே சாட்டர்டே முடிஞ்சிச்சு. சாப்பாடு எனக்கு அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ இங்கே மீன்ஸ் அங்கே சாப்பாடு அந்தளவுக்கு இல்லை, ஆனாலும் ஓகேவா இருந்ததுனால சாப்பிட்டாச்சு. அப்புறம் நைட்டு வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது பானிபூரியெல்லாம் சாப்பிட்ருவோம். அது கிட்டத்தட்ட 12 மணி இருக்கும் நாங்கள் போகும்போது. அந்த டைமில் நாங்கள் பானிபூரி ஒரு பானிபூரிக்காரர் ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட சொல்லி நாங்கள் 11 மணிக்குள்ளே வர்றோம், எங்களுக்கு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு 2 நாள் பானிபூரி சாப்பிட்டோம். அப்புறம் சண்டே வந்துச்சு. சண்டே எங்களோட எக்ஸிபிஷன் முடிகிற டே. ஸோ சண்டே வந்துச்சு, எக்ஸிபிஷன்லாம் முடிஞ்சு நாங்கள் எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்ருக்கோம். அந்த சண்டே வந்து முடியறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, காலையில எனக்கு ஃபோன் வந்துச்சு இவர்கிட்ட இருந்து. ஃபோன் பண்ணிட்டு, நீ எங்கே இருக்கியோ அந்த ஹோட்டலோட நேமு அந்த அட்ரஸ் எனக்கு அந்த விசிட்டிங் கார்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாரு. நான் இவர் சும்மா எதுக்கும் கேட்குறாருன்னு நினச்சி நான் என்ன பண்ணிட்டேன், கிளம்புற அவசரத்தில் நான் அதை மறந்துட்டேன். நான் எங்களோட எக்ஸிபிஷன் ஹாலுக்கு போயாச்சு. அங்கே போனதுக்கப்புறம் திரும்ப ஃபோன் 2-3 தடவை ஃபோன் பண்ணி இவர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தார், நச்சரிச்சிட்டே இருந்தார். என்ன குடுன்னு. நான் எதுக்கு தான் கேட்குறீங்க, எனக்கு தெரியல, நான் மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு, அதுக்கப்புறம் சரி ஹோட்டல் நேம் அந்த நீங்கள் தங்கியிருக்க ரூம் நேமா சொல்லு அப்படின்னாரு. மீன்ஸ் அந்த ஹோட்டல் நேம். நான் அந்த ஹோட்டல் நேம் சொல்லிட்டு ஆக்சுவலாக நாங்கள் இந்த லொக்கேஷன் வந்து வாசி, மும்பையில். ஸோ சவுத் மும்பை. ஓகே, சவுத் மும்பை அது. ஸோ நாங்கள் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து மீன்ஸ் நாங்கள் கிளம்பி வந்து இங்கே போயிட்டு எக்ஸிபிஷன் போயிட்டு இந்த விஷயம்லாம் நடந்துட்டு இருந்தால் நல்ல ஃபோன் பண்ணி எங்கே இருக்க, என்ன பண்ணுறேன், எதுன்னு கேட்டுகிட்டே இருந்தார். எனக்கு இந்த மாதிரி அவர் ரொம்ப விசாரித்த உடனே எனக்கு கொஞ்சம் டவுட் வந்துச்சு. என்னடா இவர் இவ்வளோ கேட்குறாரு, என்ன விஷயம், எதுக்காக இவர் வந்து இவ்வளோ என்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி என்ன பண்ணுற, எங்கே இருக்க, அந்த ஹோட்டல் நேம் என்ன, அதோட விசிட்டிங் கார்டு எனக்கு அனுப்பு அப்படி இப்படின்னு பண்ணோன்னே எனக்கு டவுட் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இவருக்கு வந்து ஒரு ஹேபிட் இருக்கு, அடிக்கடி என்ன சர்ப்ரைஸ் பண்ணுவாரு. ஸோ திரும்ப ஏதாவது இது பண்றாரா, சர்ப்ரைஸ் பண்றாரா. ஆனா சென்னையில இருந்து திரும்ப இங்க வரணும்னா கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு யோசிச்சுட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் திடீர்னு வந்து ஃபோன் பண்ணிட்டு, நான் 5 மணில இருந்து என்னோட ஃபோன் வந்து ஆஃப் ஆயிடும், நான் மீட்டிங் போறேன் ஓனர் கூட. ஸோ 5 மணிக்கு அப்புறம் என் ஃபோன் ஆஃப் ஆயிடும், ஸோ நீ டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாரு. சரி 5 மணி என்ன திடீர்னு என்ன மீட்டிங் அந்த மாதிரி கேட்டு, இல்லை சும்மா ஒரு மீட்டிங் அப்படின்ட்டாரு. எனக்கு அப்போ இன்னும் கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு, என்னடா இவர் இந்த மாதிரி பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், வீடியோ கால் பண்ணிட்டேன். இவர் தெரியாதனமா அட்டன் பண்ணிட்டு கட் பண்ணிட்டாரு. ஸோ அட்டன் பண்ணி கட் பண்ணோன்னே, ஏன்னா இவர் ஆஃபீஸ்க்கு வந்து நான் அடிக்கடி போயிருக்கேன், நாங்கள் நிறைய எனக்கு தெரியும், ஸோ ஓனரை கூட தெரியும். ஸோ ஆஃபீஸோட அட்மாஸ்பியர் எப்படி இருந்தது, எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால என்ன பண்ணேன்னா, சரி வீடியோ கால் பண்ணா இவர் கட் பண்ணி விட்டாரு. கட் பண்ணோன்னே எனக்கு இன்னும் டவுட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா இவரோட ஆஃபீஸோட அட்மாஸ்பியரும் அவர் இருந்த அட்மாஸ்பியரும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. சரி என்னடா, எனக்கு என்னால எதுவுமே எனக்கு அங்கே ஒர்க்ல கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அதனால நான் என் ஃப்ரெண்டு பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன், பொண்ணு இருந்தாங்க ஒருத்தவங்க, அவங்க கிட்ட கேட்டேன், என்னம்மா இந்த மாதிரி பண்றாரு அண்ணா, என்ன பண்றது அப்படின்னு. ஏன்னா சர்ப்ரைஸ் கொடுக்க வாய்ப்பு இல்லையேம்மா, ஏன்னா வந்து அவர் சென்னையிலேருந்து இங்கே வரணும்னா 2 days ஆகும், மினிமம் 24 hours to 27 hours ஆகும் வரது கஷ்டம் அப்படின்னு நாங்கள் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து சரி வீடியோ கால் பண்ணி பார்த்தியா அப்படின்னு கேட்டாங்க. பண்ணேன், ஆனால் அந்த இடமா ஒரு ஆஃபீஸ் மாதிரி இல்லை, எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நாங்கள் சரி ஈவினிங் வந்து கிளம்பி அங்கே கிட்டத்தட்ட ஒரு 11 மணி ஆயிருக்கும். நாங்கள் கிளம்ப 11:30 ஆயிருக்கும். நாங்கள் கிளம்பி ரூமுக்கு வந்துட்டு இருந்தோம். வந்துட்டு இருக்கும்போது கால் பண்ணி சாப்பிட்டியா என்ன விசாரிச்சாரு. அதுக்கப்புறம் விசாரிச்சாரு, ஓகே சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டு இருக்கோம். ரூம் நம்பர் என்னன்னு கேட்டாரு.
நான் சொன்னேன் எதுக்கு, நான் சும்மா கேட்குறேன் அப்படின்னாரு. நான் யாரெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத இதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன் காலை. அப்புறம் ரூமுக்கு வந்தேன். ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் திரும்ப கால் பண்ணேன். ஏன்னா அங்கே ரோட்டில் நடந்துட்டு வந்துட்டு இருக்கோம், அதனால கால் பேசல, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்ததுனால. அப்புறம் ரூமுக்கு வந்து பேசிட்டு இருக்கும்போது ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிட்டு உங்கள் ரூம் நம்பர் என்னன்னு கேட்டார். ரூம் நம்பர் நான் சொன்னேன், இந்த மாதிரி 202 ரூம் நம்பர் அப்படின்னு. சரி ஓகே, என்ன ஆச்சு, என்ன விஷயம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, கேக் ஆர்டர் பண்ணியிருக்கேன், கேக் கொடுக்க வருவாங்க உனக்கு அப்படின்னாரு. நான் கேட்டேன் எதுக்குங்க கேக்குன்னா, இல்லை சும்மா தான் எங்கே போயிருக்கல ஃபர்ஸ்ட் டைம் அதனால அப்படின்னு சொல்லிட்டு மலப்பிட்டார்.